ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக் 6 இயர்ஸ் ஆஃப் ஆக்டர் சுவாமி. இது வந்துட்டு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஜான்வரி 28 அன்னைக்கு அவரோட கரியரை டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணாங்க மிதுன ராசி சீரியல் மூலமாக கலர்ஸ் கனடாவில். ஸோ அப்போலேருந்து இப்போது ஜான்வரி 28 2025 ஆகிடுச்சு. 6 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு வாரம் கூட பிரேக் எடுக்கல ஒவ்வொரு சீரியலுக்கும். இப்போ வரைக்கும் அவரோட சீரியல்ஸ் நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2019 மிதுன ராசி ஆக்ட் பண்ணாங்க. அந்த சீரியல் முடியறதுக்கு முன்னாடியே 2021 நம்ம காற்று கண்ணவேலி சீரியலில் சூர்யா சாரா வந்துட்டாங்க. ஸோ காற்று கண்ணவேலி பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க நுவ்வு நேனு பிரேமாலையுமே வந்து கம்மிட் ஆனாங்க. 2022 நுவ்வு நேனு பிரேமா பண்ணிக்கிட்டே காற்று கண்ணவேலியும் பண்ணாங்க. அண்ட் காற்று கண்ணவேலி எண்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடியே நம்ம மகாநதி சீரியலில் 2023 என்ட்ரி கொடுத்தாங்க. அதே டைமில் மகாநதியும் நுவ்வு நேனு பிரேமாவும் ரெண்டுமே பண்ணாங்க. ரீசெண்டாக ஒரு 2 months பேக் நுவ்வு நேனு பிரேமா எண்ட் ஆகிடுச்சு. இப்போ மகாநதியில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய சீரியல்ஸ் நான் ஸ்டாப்பா 6 இயர்ஸா ரன் ஆகிட்டே இருக்கு. ஒரு சின்ன பிரேக் கூட எடுக்கல. அதுவுமே அட் ஏ டைம்ல 2 சீரியல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளா வந்து ஒரு குட்டி பிரேக்ல, அதாவது ஒரு சீரியல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அது வந்து மச் நீடட் ஒரு குட்டி பிரேக். எனக்கு தெரிஞ்சு அது கூட பிரேக்கா இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி சூன் ஷூட் ஸ்டார்ட் ஆகலாம். இருந்தாலும் இப்பயுமே வந்து அந்த பிரேக்ல அவங்க ஷூட்டுக்காக தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொஃபஷனலா தான் துபாய் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 வருஷமா நம்மள நான் ஸ்டாப்பா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க சுவாமி அவர்கள், அதுவுமே எல்லா சீரியல்ஸுமே ஒரு சூப்பர் ஹிட் சக்சஸ் தான் கொடுத்துருக்கு. கலர்ஸ் கனடால மிதுன ராசியா ஆரம்பிச்சாங்க. அதுவுமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அதை தொடர்ந்து காற்று கண்ணவேலி ஒரு சூப்பர் ஹிட் ஆன சீரியல். அப்புறம் நுவ்வு நேனு பிரேமா, இப்போ மகாநதி சீரியல் எல்லாமே வந்து அவருடைய கேரக்டர் நேம் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுவுமே அவ்வளோ அவார்ட்ஸ் எல்லா சீரியலுக்குமே வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியல் கூட இது வரைக்கும் அவார்ட் வின் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அதுவுமே லாஸ்ட் இயர் ரொம்ப லக்கி இயர்னு சொல்லணும். ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து குவிச்சிருக்காங்க ஆக்டர் சுவாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சைடில் மூவியுமே பண்ணி அவரோட மூவியுமே ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. இந்த இயர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் கொமரட்டு 2. ஸோ அவருடைய தனிப்பட்ட அந்த ஆக்டிங்னாலேயே இவ்வளோ ஃபேன் பேஸ், ஹியூஜ் ஃபேன் பேஸ் வேர்ல்ட் வைட் கிரியேட் ஆகியிருக்கு ஆக்டர் சுவாமிக்கு. அதுக்கு வந்து அவருடைய சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே தான் காரணம். அதையும் தாண்டி அவருடைய அந்த ரியலிஸ்டிக்கான ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் அழுதா நம்மளே அழ வைக்கிறாரு, அவர் சிரிச்சா நம்மளே சிரிக்க வைக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. 6 இயர்ஸ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஆக்டர் சுவாமி அவர்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அவருடைய மூவிஸும் நிறைய சக்ஸஸ் ஆகணும், இன்னும் மேலும் 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 அவருடைய கரியர்ல வளர்ச்சியை கண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாநதி சார்பாகவும் என்னுடைய தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.